துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், இன்னைக்கு தாவேகா என்டிஏ ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணியதா செய்தி வந்த நிலையில் இல்லை நாங்கள் தனித்து போட்டி தான் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருப்பதாக தகவல். ஆக 4 முனை போட்டி அப்படிங்கிறது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகியிருக்கிறது, களம் செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். யோர் வியூஸ்? 4 முனை போட்டி இறுதியாகிவிட்டது என்று நான் கருதவில்லை. தாவேகா இறுதி முடிவுக்கு வந்து விட்டதாக சொல்ல முடியாது. Still there are certain sources trying to bring TVK into the fold of NDA என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆனதாக தெரியவில்லை. அது ஒன்றும் 1-2 நாள் அதற்கு உயிர் இருக்கும். இந்த பேச்சு எழுந்திருப்பதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் உயிர் இருக்கும், அல்லது திரு விஜய் மௌனத்தை கலைக்கிற வரை இந்த வதந்தி நீடிக்கும் என்று நான் பார்க்கிறேன். பட் அவங்க தரப்புல நம்ம ரொம்ப இன்ஃபார்ம்டு சோர்சஸ்ல நமக்கு தெரிவிப்பது தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளில் களமிறங்க திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்னு. என்டிஏ தரப்புல இருந்து ஓவர் சூஸ் இருக்கலாம், இல்ல அழைப்புகள் இருக்கலாம். இதுக்கப்புறம் இது மாறும்னு நினைக்கிறீங்களா? இட் இஸ் டூ லேட் ஃபார் தாவேகாவுக்கு ஆஃபர் செய்யப்பட்டிருக்கிற நம்பர்ஸ் குறைவு என்று தாவேகா கருதலாம். நீங்கள் கடைசி நேரத்தில் ஒருவேளை முடிவை தாவேகா மாற்றிக்கொண்டால் பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம், அல்லது ஒரு வீழ்த்தப்பட வேண்டிய ஆட்சியை வீழ்த்துவதற்காக கரம் கொடுத்திருக்கிறோம் என்று ஒரே ஸ்டேட்மெண்டில் முடித்து விடுவார்கள். ஒரே ஸ்டேட்மெண்டோட முடியாது இல்ல, பல விவாதங்கள் எழுப்பல. என்னங்க நீங்க கொள்கை எதிரின்னு அறிவிச்சுட்டு அவங்களோட போய் சேர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு. அவர் வந்து திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு, நிறைய தினசா பேசுறாங்க. How can you eat that? எதிர் விமர்சனங்கள் நிறைய வைக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸை மிக கடுமையாக குற்றம் சாட்டிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் வைகோ விசிகா திருமாவளவன் அவர்களும் எப்படி இன்றைக்கு ஆதரிக்கிறார்கள், ஈழ இன அழிப்பு எவ்வளவு தூரம் பேசினார்கள் என்பது உட்பட பல விஷயங்களை இருந்ததில்லை சார். அவங்க கடந்த தேர்தல்களில் பேசியிருப்பாங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. இந்த தேர்தலுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த தேர்தலுக்கு பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்களோட கூட்டணி வச்சா இட் நாட் பி a loss of face. ஒரு நிமிஷம், கூலிங் டைம் இல்லாத விமர்சனத்தை நான் சொல்லுகிறேன். மிக சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற திரு பாலகிருஷ்ணனுக்கு பிறகு பொறுப்பேற்ற திரு சண்முகம் இந்த ஆட்சியில் போராடுவதற்கான அடிப்படை உரிமை நசுக்கப்படுகிறது. போராட்டம் என்பது தொழிலாளர் வர்க்கத்தின் அடிப்படை உரிமை, அதை இந்த அரசு பறிக்கிறது, உரிமைகளை நசுக்குகிறது. போராடுகிற ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்துகிறது. எதேச்சதிகார போக்கை, ஜனநாயக விரோத போக்கை காவல்துறை கையாளுகிறது என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு அதே எதேச்சதிகார போக்குடன் செயல்பட்ட அரசு திரும்ப வர வேண்டும் என்று எந்த முகத்தோடு பேசுகிறார்கள்? ஆகவே இதெல்லாம் எதிர்கேள்வி நிறைய விமர்சனங்கள் கூட்டணியில் இருந்து வைப்பதுங்கிறது வேற, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு வகைப்படுத்தி போறது வேற இல்லையா? அதையெல்லாம் கடந்து இந்த அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு என்ற ஒற்றை புள்ளியில் சேருகிறோம். இது சட்டமன்ற தேர்தல். அதை ஏற்கனவே திரு விஜய் சொல்லிவிட்டார். நீங்கள் ஏன் பாஜகவை விமர்சிக்கவில்லை என்று திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். இது நடைபெறுகிற தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் என்று கடந்த கூட்டத்திலே அவர் சொல்லிவிட்டார். இதன் காரணமாக கூட்டணி வரும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. எனக்கு தெரிந்து ஒரு சௌகரியமான நம்பர் ரீச் ஆகவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதனால் அவர்கள் கை கொடுக்க தயங்குகிறார்கள், தங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று யோசிக்கலாம், தயங்கலாம். அதன் காரணமாக இந்த உறவு வராமல் கூட போகலாம், கூட்டணி இறுதியாகாமல் கூட போகலாம். அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாத நிலை கூட காரணமாக இருக்கலாம். கூட்டணி அரசை நோக்கி இந்த எண்ணிக்கை நகர்ந்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கூட கேட்கலாம் இல்லையா? அது 2 முறையிலையும் பார்க்க முடியும் இல்லையா? 2 வழிகளிலும் பார்க்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. எது இம்ப்ராக்டிகல் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அவர்களுக்கு களத்தில் மிக அதிக வலிமை இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கூறியது நான் முற்றிலும் ஏற்கவில்லை. தாவேகா மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் உணர வைக்கும் 2 பேரு கட்சிகளையும். எப்படி என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் சில தொகுதிகளில் தோல்வியடைவதற்கு தாவேகா வாங்கிய வாக்குகள் காரணமாக இருக்கும், அதிமுக தோல்வியடைவதற்கு தாவேகா வாங்கிய வாக்குகள் காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட அளவு வாக்குகள் வாங்கும். இவர் எனக்கு முன்னால் பேசியவர் நாம் தமிழரை விட கீழே வாங்கும் என்று சொன்னார். அது ஒருபோதும் நடக்காது. நாம் தமிழரை விட மிக அதிக வாக்குகளை தாவேகா பெறும்.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.